தேவி வா வந்துட்டேன் இந்த அரிசி இது மண்டவெல்லாம். ஆமாம். இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம். கண்டிப்பாக. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது ரொம்ப நாளாக அம்மாவும் சொல்லிக்கிருந்தா. ஆமாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதிரசம் பண்ண போகிறோம். ஒரு அருமையான ஸ்வீட், அதாவது பாரம்பரிய நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய ஒரு இனிப்பு பலகாரம்னாலே அதிரசம் தான். அதிரசம் செய்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. என்ன குழப்பம்? இருக்கிறதுல ஈஸியான உணவு ஒன்லி அரிசி மாவையும் மண்டவளத்தையும் காய்ச்சி போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு பலகாரம் தான். ஆனால் அந்த பாகை காய்ச்சி மிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் ஒரு சிலருக்கு டவுட் என்ன இருக்குன்னா, மாவை கிண்டி வச்சு ஒரு 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, இன்னும் கெட்டியாக மாட்டேங்குது. அப்புறம் நம்ம அதிரசம் போடும்போது பொரிஞ்சு பிஞ்சு வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன், சுருக்கமாக செய்ய போகிறேன். டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசியை பாருங்கள், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ மண்டவளம் பர்ஃபெக்டாக இருக்கணும். பச்சரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கவலையே பட வேணாம். இது வந்து மினிமம் அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாராளமாக ஊற வைக்கலாம், தப்பே கிடையாது. நல்லா கழுவி ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் சும்மா ட்ரை வச்சுருந்தா போதும். இந்த ஒரு சிலர் துணியில் போட்டு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை, அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. இங்கே என் கையில் பட்டால் ஈரம் இருக்குது, கையில் அரிசி ஒட்டுது, ஒன்றும் தப்பு கிடையாதா. ஒரு 2 கையாக போட்டு அரைச்சி கொடுக்குறேன், நான் அழகாக சலிக்கிறேன். சரியா? எடு. அம்மா அரைக்கிட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல வச்சு சலிச்சு எடுத்துருவோம். மலை சாரல் மாதிரி மாவு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பக்குவத்தை பாருங்கள். அப்படியே புதன்னா அதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த வருங்க, அப்படியே கையில் வந்து குருணை பதம் மாதிரி தட்டு பண்ணணும். இதுதான் கரெக்டான கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாகு காய்ச்ச போகிறோம். இந்த பாகு காய்ச்சறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அதை பார்த்துக்கலாம். இந்த அரிசி யார் வேணால் அரைச்சி பவுடர் ஆக்கிடலாம். பாகு காய்ச்சற மெத்தடை கரெக்டாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன், 1 கிலோ பச்சை அரிசிக்கு 1 கிலோ மண்டவளம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வச்சுட்டு 1 கிலோ மண்டவளத்தை தட்டி தூளாக வச்சுருக்கோம், அதை அப்படியே சேர்த்துக்குவோம். 1/2 டம்ளர் தண்ணி போதும், அப்படியே கரைஞ்சி வரும் பாருங்க, சல்லுன்னு கரைஞ்சிடும். இது கரெக்டான பக்குவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டவளம் நம்ம போட்டோம்ல அதெல்லாம் கரைஞ்சி மினிமம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நாம் சேர்த்த அந்த மண்டவளம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதிலேருந்து அப்படியே ஒரு 4-5 நிமிஷம் ஏலக்காய் பொடி போடுவோம். ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி போடுவா. அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் ஏலக்காய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, ரெண்டையும் போட்டு நல்லா கலந்துருவோம். சரிதானா? இப்போ அதிரச வாடை வந்துருச்சு. அதிரச வாடை வரும்ல, ரெண்டையும் போட்டோன்னே. தேவி சொல்லுங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த பக்குவம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். இப்படி இந்த கரண்டியை வச்சாலும் இப்படி கெட்டியாக இறங்குது. இப்போ வந்து அடுப்பை இருக்கையில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரியா? இது எப்படின்னா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்று. ஓகே. இப்போ இதில் பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து அப்படியே விட்டோம்னா ரைட். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பாருங்கள், இதுக்கு மேலே விட்டால் மிட்டாய் ஆயிரும், கையில் தொட முடியல. இந்த பாருங்கள், இதுக்கு மேலே விட்டால் மிட்டாய் ஆயிரும். இதுதான் கண்டிஷன் கரெக்டு. இப்போ நம்ம எடுத்து ஊற்றிடுவோம். ரைட். நம்ம வீட்டில் அந்த பருப்பு கடையிற மத்து இது மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டில? ரைட். இப்போ நீ ஊற்றுற அப்படியே தலையில் வச்சு நான் கிண்டிடுறேன். இப்போ நம்ம அந்த பாகை ஊற்றுறதுக்கு போது கொஞ்சமாக சோடா மாவு, 1/4 டீஸ்பூன் பாதி அளவு சோடா மாவை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுரு. எதுக்காகனா கொஞ்சம் புசுன்னு வரும், அதுக்காக தான். ரைட். இப்போ ஊற்றுறியா? ஊற்று, அப்படியே நான் கிண்டுறேன். நடுவில் ஊற்று. ஊற்று. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஊற்று, எல்லாத்தையும் வலிச்சு ஊற்றிடு, சரியாக இருக்கும். இது தரையாக இருந்தால் அப்படியே போட்டு கிண்டலாம் பாருங்கள். இப்படி இந்த பருப்பு கிடைக்கும் பாருங்கள், அந்த மாதிரி
அவ்வளோதாங்க. இப்போ நம்மகிட்ட இருந்த அந்த 1 கிலோ மாவையும் போட்டு அந்த 1 கிலோ மண்டவெல்ல பாகையும் ஊற்றி கரைச்சிட்டோம். கரைச்சி எடுத்தோம்னா இங்கே வருங்க, தெரியுதா? இந்த கண்டிஷனில் இருக்கும். இதை நாளைக்கு இந்நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டியாக இருக்கும். ஆமாம், எப்போவுமே அதிரச மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு மினிமம் 1 நாள் கழிச்சு தான் சுடணும். அப்புறம் அதிகபட்சம் 1 வாரம் 10 நாள் கூட ஆகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இதை நாளைக்கு எப்படின்னு பார்ப்போம். சரியா? இதை அப்படியே எடுத்து மூட வேணாம், கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்கட்டும். சரி, ஆற வரைக்கும். சூடாக இருக்கும்போது மூடி வைக்கக்கூடாது. ஓகே, அப்படியே இருக்கட்டுமா? ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஏங்க கூட எடுத்து வச்சாச்சு, வாங்க. இது என்ன எடுத்துக்கிட்டே? எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுதான் தெரியுங்க. அப்படியா? சரி சரி, ஓகே. பாருங்க, நம்ம அதிரச மாவு பிணைஞ்சு வச்சு கரெக்டா 1 நாள் ஆச்சு. இதோட கண்டிஷனை பாருங்க. நம்ம பாருங்க இப்படி கெட்டியா இருக்கு பாருங்க, தெரியுதா? கெட்டியா இருக்கு. நான் அள்ளி காட்டுறேன், கையை லைட்டா நல்லா ரெடி பண்ணிட்டு பாருங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்தோம்னா இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். இதுதான் அதிரச மாவு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. மாவு தயாரா இருக்கு. அதிரசத்தை டக்கு டக்குன்னு இப்போ அடுப்பை பற்ற வச்சு போட ஆரம்பிச்சோம். இந்த வை அந்த எண்ணெய் போட்டு பாத்திரத்தை வச்சாச்சு. இப்ப நாங்க அதிரசம் போடுறேன். நீ ஒன்னொன்னா முறுக்கு எடுத்து போயிரு. அது மாதிரி போட்டு எடுத்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறமா வந்து எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அடுப்பு மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கணும். இதுதான் கணக்கு. இப்ப இந்த அளவுக்கு சூடான பின்னாடி அளவான தீயில வச்சுக்கணும். அதாவது மீடியம் ஃபிளேம் சொல்லும்போது அந்த அளவுக்கு மாத்திக்கிட்டு இப்ப நம்ம அதிரசம் போட போறோம். நான் இப்ப போட போறேன், நீ ஒன்னொன்னா எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி குப்பரைக்காய் கவுத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து இப்படி பொருத்தமா வச்சுக்கோங்க. இதுக்கு மேல லைட்டா தண்ணியை தெளிக்க, அந்த பாலித்தீன் கவருக்கு மேல தண்ணியை தெளிச்சுட்டு கொஞ்சம் நம்ம காய்ச்சி வச்சிருக்க மாவு இந்த அளவுக்கு எடுக்கிறோம். எடுத்து அப்படியே உருட்டி அந்த பாலித்தீன் கவருக்கு மேல வச்சு அப்படியே அமுக்குறோம். லைட்டா தண்ணியை தொட்டுக்கிட்டு அப்படி ஓட்ட இல்லை, அவ்வளோதான், ஈஸியாக வரும். சூப்பராக இருந்துச்சு வரும் பாருங்க. இந்த மாதிரி அந்த பாத்திரத்து மேல அந்த பாலித்தீன் கவரை வைக்கிறோம். கொஞ்சம் அப்படி தண்ணியை தொட்டு அப்படி பண்றோம். இந்த எண்ணெயில தடவி போடுற பாருங்க, அதை விட ஈஸி. கொஞ்சம் மாவு எடுக்கிறோம், அதே மாதிரி எடுத்து அப்படி லைட்டா அப்படி பண்ணி வச்சு இந்த 3 விரல் அளவு 2 விரல் லைட்டா தண்ணியை தொட்டுக்கணும். அப்படி பண்ணி ஒரு ஓட்டை அப்படியே எடுக்கிறோம். அப்படி ஸ்மூத்தா போடணும். எந்திரிக்கிட்ட அதுதான் எந்திரிக்க. அப்புறம் நீ வேலைக்கு விட்டுது. முதல்ல விளக்குனா ஒட்டிக்கணும். இந்த எந்திரிக்கிறா, எந்திரிச்ச பின்னாடி அது நேரம் ஆகட்டும். இதை பார்த்தியா வேலைக்கு போயிடுச்சா தனியா. ஒரு ஓட்டை அப்படியே எடுக்கிறான். இந்த கவர் ஒண்ணு எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி கொஞ்சம் அந்த பாலித்தீன் கவர்ல தண்ணியை தெளிக்கிறோம். கொஞ்சம் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை விட சின்ன சைஸ் மாவு எடுக்கிறோம். இந்த ஒரு சின்ன 2 விரலுக்குள்ள இருக்கு பாருங்க, அவ்வளவுதான். எடுத்து அப்படி வச்சுட்டு அப்படியே இந்த 2 விரல் தண்ணியை தொட்டுக்கணும். இந்த 2 விரல் அப்படியே பெருசா இருக்கும்போது 3 விரல், அவ்வளவுதான். இப்படி தட்டணும்னு வந்துச்சு ஈஸியா. அப்படியே போதும், எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் தட்டுறோம், இந்த தண்ணியை ஊத்துறோம், தெளிக்கிறோம், கொஞ்சம் மாவு எடுக்கிறோம், அவ்வளவுதான். தண்ணி தொட்டுக்கணும். எண்ணெய் தொட்டு போட்டோம்னா கையில ஒட்டிக்கிட்டே இருக்கும், நமக்கு அவ்வளவு ஈஸியா வராது. இது பாருங்க, சல்லு வேலை நடந்துகிட்டே இருக்கும். நான் ஒன்னொன்னா போட்டுட்டு இருக்கேன், தேவி சுட்டி எடுத்துட்டு இருக்கா. இட நல்லா கருப்பாயிரம் அதுக்கு மேல விட்டா. எடுத்துட்டு அதிரசம் போடுறது ரொம்ப ஈஸி. மாவு பக்குவம் தான் ரொம்ப முக்கியம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட இந்த மாவு எல்லாத்தையும் சுட்டுட்டோம். இப்போ ஒன்று சாப்பிட்டு பார்ப்போமா? பார்க்கலாம். சாப்பிடு. வெளியே வந்து மொறுமொறுன்னு இருக்கும். சத்தம் கேட்கும் பாருங்க. ரைட்டா? உள்ள வந்து பாருங்க ஹோல்ஸ். சாப்பிடும்போது மேல வந்து மொறுமொறுன்னு ஒரு லைட்டா, உள்ள வந்து பொசு பொசுன்னு நல்லா இருக்கும். சூப்பரா அதே மாதிரி எண்ணெயுமே வந்து அதிகமாக குடிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம அதிரசம் போடக்கூடிய வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒரு அருமையான அதிரசத்தை செஞ்சு நம்ம வீட்டு குழந்தைங்க, நம்ம சொந்த பந்தங்க எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. வேறண்ணா தீபாவளி நல்லா ஸ்வீட்டோட ஓகே. ஆமா, இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான அதிரசத்தை செஞ்சு சூப்பரா கொண்டாடுங்க, ஸ்வீட்டோட கொண்டாடுங்க. இதே மாதிரி வேற ஒரு அருமையான வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.